K2-18p என்ற கிரகத்தில் உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பூமியில் பாசிகள் போன்ற நுண்ணுயிரிகளால் உற்பத்தி செய்யப்படும் ரசாயனங்கள் அங்கு கண்டறியப்பட்டுள்ளன. இது வேற்று கிரகத்தில் உயிர் இருப்பதற்கான வலுவான ஆதாரமாக இருக்கலாம். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். வேற்று கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்கின்றனவா என்ற கேள்விக்கு விடை தேடி வந்த வானியலாளர்களுக்கு ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. நம் சூரிய குடும்பத்திற்கு அப்பால் சுமார் 124 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள K2-18p என்ற கிரகத்தில் உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டுள்ளன. K2-18p என்று அழைக்கப்படும் இந்த கிரகம் ஒரு நீரின் உலகம் என்றும் அதன் வளிமண்டலத்தில் உயிர் வாழ்வதற்கான ஆதாரங்கள் இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இது பூமியை விட 8.6 மடங்கு அதிக நிறை கொண்டது மற்றும் பூமியை விட 2.6 மடங்கு பெரியது. இந்த கிரகம் லியோ விண்மீன் தொகுப்பில் ஒரு செங்குருமினை சுற்றி வருகிறது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் வானியற்பியலாளர் பேராசிரியர் நிக்கோ மதுசூதன் தலைமையிலான ஆய்வில் K2-18b வளிமண்டலத்தில் டைமெத்தில் சல்பைடு மற்றும் டைமெத்தில் டைசல்பைடு ஆகிய ரசாயனங்களின் தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த வாயுக்கள் பூமியில் பாசிகள் போன்ற நுண்ணுயிரிகளால் மட்டுமே பிரத்யேகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. பூமியில் டைமெத்தில் சல்பைடு பெரும்பாலும் உயிரினங்களால், குறிப்பாக கடலில் உள்ள பைட்டோபிளாங்டன் போன்ற நுண்ணுயிரிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த வாயுவை வேறு எந்த இயற்கையான வழியிலும் உற்பத்தி செய்ய முடியாது என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். எனவே K2-18b கிரகத்தின் வளிமண்டலத்தில் DMS இருப்பது அங்கு உயிர்கள் இருப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறாக பார்க்கப்படுகிறது. விஞ்ஞானிகள் இந்த கிரகத்தை ஒரு ஹைட்சியன் உலகம் என்று அழைக்கின்றனர். இந்த வார்த்தை ஹைட்ரஜன் மற்றும் ஓச்சியன் ஆகிய 2 வார்த்தைகளை இணைத்து உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த கிரகம் ஒரு பெரிய ஹைட்ரஜன் நிறைந்த வளிமண்டலத்தையும் அதன் கீழே ஒரு பெரிய நீர் உலகத்தையும் கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எனினும் விஞ்ஞானிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் உள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு ஒரு சாத்தியக்கூறு மட்டுமே. இதை உறுதி செய்ய மேலும் பல ஆய்வுகள் தேவை. ஏனென்றால் பூமியை போலல்லாமல் K2-18p என்ற சூழலில் உயிரற்ற வேதியியல் செயல்முறைகளாலும் DMS உருவாகலாம் என்று சில விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். K2-18p அதன் தாய் நட்சத்திரத்தை கடந்து செல்லும் போது நட்சத்திரத்தின் ஒளி கிரகத்தின் வளிமண்டலம் வழியாக பயணிக்கிறது. இந்த ஒளி தொலைநோக்கியை அடையும் போது வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் உறிஞ்சப்படும். இந்த ஒளி உறிஞ்சப்பட்ட தன்மையை ஆய்வு செய்வதன் மூலம் விஞ்ஞானிகள் அந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் என்னென்ன மூலக்கூறுகள் உள்ளன என்பதை கண்டறியலாம். இந்த முறைதான் K2-18pல் இந்த முக்கியமான கண்டுபிடிப்பை சாத்தியப்படுத்தியது. வரும் மாதங்களில் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் செய்யப்படும் மேலும் பல ஆய்வுகள் இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆய்வு முடிவுகள் உறுதி செய்யப்பட்டால் மனிதகுல வரலாற்றில் இது ஒரு திருப்புமுனையாக இருக்கும். அண்டத்தில் உயிரினங்கள் அரிதானது அல்ல, பொதுவானதே என்பதை அது நிரூபிக்கும். இந்த கண்டுபிடிப்பை உறுதி செய்ய விஞ்ஞானிகள் மேலும் பல ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த மர்மமான கிரகத்தை பற்றிய ஒவ்வொரு புதிய தகவலும் நமது பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை விரிவுபடுத்தும். எதிர்காலத்தில் நமது விண்வெளி ஆராய்ச்சிகள் ஒரு புதிய உலகத்தை, அதாவது உயிர்கள் வாழும் உலகத்தை கண்டுபிடித்து மனிதகுலத்தின் வரலாற்றை மாற்றியமைக்கலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.